வாங்க. என்ன விஷயம்? பண்ணையார் இருக்காராமா? இப்பதான் தோட்டத்து பக்கம் போனாங்க. அப்படியா? நம்ம குப்புசாமி தம் மக வைரத்தோட கடனை தீக்க வந்திருக்கிறாரு. அவரை கொஞ்சம் கூட்டியார் சொல்ல முடியுமா? இதோ கூட்டிட்டு வர சொல்றேன். பூச்சி, அம்மா. ஐயாவை போய் கூட்டிட்டு வா. சரிம்மா. நீங்க வாங்க. வைரம் வந்தாச்சு, வைரம் வந்தாச்சு. என்னடி இது? அவரை பாருமா, திண்ணையிலே உட்கார்ந்து இருக்காரு. யார சொல்ற? அதாம்மா நம்ம வைரம். அவரை உள்ள வந்து உட்கார சொல்லுமா. வைரம், உள்ள வாப்பா. தீர்க்காயுசோட கீர்த்தியா இருக்கணும். பாப்பா உள்ள. பூவை வாங்கி கையில கொடுத்தாங்க, மச்சான் பூவை வாங்கி கையில கொடுத்தாங்க, இனிப்ப வாங்கி கையில கொடுத்தாங்க, மச்சான் இனிப்ப வாங்கி கையில கொடுத்தாங்க, மஞ்ச கயிற வாங்கி. யாரா அவன்? என் வீட்டுல வாங்கி குடிக்கிற பைய? அதாங்க நம்ம வைரம். ஓ, நீயா? இப்பவாவது திருந்தி இருக்கிறியா? இன்னும் அப்படியே தானா? இன்னும் அப்படியே தான் இருக்கேன். அப்புறம் எப்படி பிழைக்க போற? 100 ரூபாய் நோட்டு எப்படி பிழைக்குதோ அப்படித்தான். பாத்தீங்களா இந்த பய பேசுற பேச்சு? 2 பேர் பேசுறதும் தப்பு தான். அது எதுக்கு இப்ப விஷயத்துக்கு வருவோம். தேவரே, நீங்க சொல்லுங்க. நம்ம குப்புசாமி கடனுக்காகவும் நஷ்ட ஈட்டுக்காகவும் உங்ககிட்ட ஒத்தி வச்சிருந்த நிலத்தை மீட்டுக்க வந்திருக்காரு. பத்திரத்தை எடுத்தாங்க, பைசல் பண்ணிடலாம். ஓ, அப்படியா விஷயம்? வட்டிக்கு வட்டி போட்டு கடனை தீத்தாகணும். ஒரு பைசா விட்டு கொடுக்க மாட்டேன். இதை நீங்க வேற சொல்லணுமா? அதான் ஊரு பூரா தெரிஞ்ச விஷயமாச்சே. சபாஷ் தம்பி, புளிய புல்லத்திக்க வச்சு விட்டியே. நானும் அடிமை, நானும் அடிமை. அடடே, கும்பிட போன தெய்வம் குறுக்கு வருது. எசமானியம்மா கூட்டியார சொல்லிச்சு. யாரு? வேற யாரு? சூனாமா தான். அது எனக்கு எசமானி, அதுக்கு நீ எசமா. ஆனா எனக்கு நீதான் எசமானி. நல்லா இருக்கு கதை. இத அதுகிட்ட சொல்லிராத, உசுரியே விட்டுடும். அப்படியா? ஆமா, அது மேல உசுரியே வச்சிருக்கு. உன்னை கூட்டிட்டு வர சொல்லி என்னையே அனுப்புச்சு. என் மனசு எப்படி இருக்கும்? கவலைப்படாது. நிலவை பூமி பார்த்தாலும் அது வானத்துக்கு தான் சொந்தம். சுகுணா, ஏன் சுகுணா அழற? உங்க
உங்களை பார்த்து எத்தனை வருஷமாச்சு. எல்லாம் உங்க அப்பா செஞ்ச புண்ணியம் தான். நல்லா இருக்கீங்களா? நல்லாவே இருக்கு. உங்க அப்பா புண்ணியத்துல. எங்க அப்பா பத்தியே தான் ஞாபகமா? என்ன பத்தி நினைவே இல்லையா? என் நினைவுகளே மறத்து போச்சு சுகுணா. ஆறாத ரணமா ஒரே ஒரு உருவம் தான் நிலைச்சிருக்கு. என் கையையும் காலையும் கட்டி போட்டு சின்ன பசங்களை விட்டு என்ன அவமானப்படுத்தினாரே ஒரு பெரிய மனுஷன், அவர் ஞாபகம் தான் இருக்கு. அதுக்கான தண்டனை அவர் அனுபவிச்சுட்டு தான் இருக்கார். அவருடைய ஒரே மக, ஆசை மக, இந்த 10 வருஷமா அவரோட ஒரு வார்த்தை கூட பேசினதில்லை. யானைக்கு பூனை ஈடாகாது சுகுணா. உங்க அப்பா கணக்குல புலி. வட்டிக்கு வட்டி போட்டு வாங்குவார் இல்லையா, அவர் செஞ்ச கொடுமைகளுக்கும் வட்டிக்கு வட்டி போட்டு அவர் கணக்க தீத்தாகணும். நியாயத்துக்கு குறுக்க என்னைக்குமே நான் நிக்க மாட்டேங்க. அதையெல்லாம் மறந்துட்டு 2 வார்த்தை என்கிட்ட அன்பா பேசக்கூடாதா? பாலைவனத்துல ரோஜா செடியை எதிர்பார்க்காத சுகுணா. பாலைவன சோலைவன ஆகிற வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன். இந்தாங்க ஹெச்எம் உங்களுக்கு பரிசா கொடுத்த பேனா. ஆடு மேய்க்கும் போது உங்களுக்கு இது தேவைப்பட்டிருக்காது. இப்பதான் மேனேஜர் ஆயிட்டீங்களே, தேவைப்படும். இத்தனை காலமா இத பத்திரப்படுத்தி வச்சிருந்தியா? உங்க சம்பந்தப்பட்ட நினைவுகளை கூட பத்திரப்படுத்தி வச்சிருக்கேன். 100 ரூபாய், 1500 ரூபாய். ஏண்டா மாடசாமி, நமக்குள்ளேயே போட்டியா? நான் உங்ககிட்ட சம்பளமே வாங்காதவன் நான் எப்படிங்க ஒருத்தருமே வாய திறக்கல. அதான் போனா போதுன்னு ஒரு 500 ரூபாய் ஏத்தி விட்டேன். கூட இருந்தே குழி பறிக்கிறியா? கொன்னுடுவன் கொண்டு. 2000 ரூபாய். 100 ரூபாய் நோட்டுக்காரர் 2000, 100 ரூபாய் நோட்டுக்கார சொக்கலிங்கம் 2000. கண்ணை மூடிக்கிட்டு கொடுக்கலாம், 10,000 ரூபாய் கொடுக்கலாம். கேளுங்க. 2500. 3000 ரூபாய். பண்ணையார் 3000, பண்ணையார் சொக்கலிங்கம் 3000. அவ்வளவுதான் அவரு பாவம் முடிச்சிருங்க. ஒரு தரம் 3000, 2 தரம் 3000, 4000. யாரது? பைரமா? பரங்கி எஸ்டேட் மேனேஜர் பைரம் 4000. 5000. பண்ணையார் 5000, 6000. பைரம் 6000, 7000. பண்ணையார் 7000, 8000. பைரம் 8000. வேற யாராவது கேக்குறீங்களா? 8000 ஒரு தரம், 8000 2 தரம், 500 ஏத்துறது நான் வேணா ஏத்துட்டுமா? ஏத்தல 8000 3 தரம். 1000க்கே விட்டாச்சு. நீங்க எல்லாரும் 5 நிமிஷம் இருக்கணும். நான் இந்த தோப்பை ஏலம் எடுத்ததுக்கு காரணம் லாபம் சம்பாதிக்கணுங்கிறதுக்கு இல்ல, உங்க எல்லாருக்கும் பயன்படணுங்கிறதுக்காக தான். உங்க வீட்டுக்கு தேவையான தேங்காய நீங்க ரொம்ப மலிவா வாங்குறதுக்கு நான் ஏற்பாடு பண்ண போறேன். வாங்க எல்லாரும் எழுதி சாப்பிடுங்க. வாங்க எல்லாரும். என்னங்க கதை எப்படி முடிஞ்சு போச்சே? வழக்கம் போல தோப்பு நம்ம கைக்கு தான் வரும்னு நேற்று வரைக்கும் நினைச்சேன். எத்தனை 1000 ரூபாய் செலவு பண்ணி உரம் போட்டேன். அநியாயமா எல்லாம் அந்த பாவி கைக்கு போயிடுச்சே. இந்தாங்க சாப்பிடுங்க. இளநீய தரையில கொட்டிட்டீங்களா? நீங்க செஞ்சது நியாயம்தான். உங்ககிட்ட இருந்து ஒரு இளநீ வாங்க முடியாம தாகத்தால தவியா தவிச்சு உயிர் விட்டானே முனியாண்டிங்கிற அந்த ஏழப்பையன், அவன் இந்த மண்ணுல தான் புதைஞ்சு போனான். நீங்க கொட்டின அந்த இளநீ அவனுக்கே போய் சேரட்டும். சோறு போடாம கொண்டுட்டு வாய்க்கரிசி போடுற மாதிரி அன்னைக்கு அவன் தாகத்தை தீக்க மறுத்த நீங்க இன்னைக்காவது தீத்துங்களே, ரொம்ப நன்றி.